guys, welcome to Dragon King Voice. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கூட ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியும். ஸோ நான் தான் இப்போ விளையாட போகிறேன். ஸோ சூப்பராக விளையாடுவேன் நான். ஸோ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எத்தனை சவுண்டு கொஞ்சம் போட்டுக்கணும். சவுண்டு கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ சவுண்டு அதிகமாகவே போட்டுப்போம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இதில் வச்சுட்டு இப்போ இந்த இது நம்ம மாற்றிக்கலாம். மொட்டை பாஸ். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இது நோல் உல்ஃப் போட்டிருக்கலாம். ஐயோ, அது வாயிலே நுழைய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, கன் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேட்ச் ஆடுவோம். யார் இருக்கா? ஸோ கைஸ், இதோ அவனை அடிப்போம். அவன் நம்மள பண்ண வரான். அவனை அடிச்சு இவன் நம்மளே இது பண்ணிட்டான். ஸோ கைஸ், அவன் 1 பாயிண்ட் எடுத்துட்டான். நம்மளும் ஜெயிச்சு காமிக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தாட்டி தான் இது ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ இப்போது நம்ம ஒரு பாயிண்ட் எங்கே இருக்கான்? கூடு கூடு என்ன சாவடிக்கிறேன். கூடு கூடு கூடு. ஸோ காய்ஸ், நம்மள அவன் அவுட் ஆகிட்டான். என்ன மாதிரி ப்ளோ பிளேயர்னு தெரியல. எனக்கெலாம் நல்லா ஆட வருமே. ஸோ அவன் 2 பாயிண்ட் எடுத்துட்டான். நம்ம 0 பாயிண்ட்லேயே இருக்கோம். ஸோ அவங்க இந்த தாட்டியும் அவனை தோக்கடிச்சிடலாம். இந்த தாட்டி தோக்கடிக்க முடியுமான்னு தெரியலையே. ட்ரை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், எங்கே இருக்கான்னு தெரியும். இதோ வந்துட்டான். சாவடிக்கணும். தோற்றுவே கூடாது. கடவுளே, தோற்றக்கூடாது. அவன் செத்துடணும். ஸோ காய்ஸ், அவன் எங்கேயோ போய் ஒழிஞ்சினான். ஸோ அவனை பார்க்கணும். எங்கே இருக்கான்? இங்கே தான் எங்கேயாவது மறைவாக ஒழிஞ்சிட்ருப்பான் நம்மளை ஷூட் பண்ணுறதுக்கே. அவனை இன்னைக்கு நம்ம அவுட் ஆக்காமல் விடக்கூடாது. அவனே நம்மளை தோக்கடிச்சு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டான். எங்கே இருக்கான்? இதோ அங்கே இருக்கான். ஷூட் பண்ணு. சாவடிக்கணும். இவன் நம்மளை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கான். ஐயோ, இவன் சரியான பிளேயராக இருப்பான்னு நினைக்கிறேன்னு. அப்படிலாம் சொல்லவே கூடாது. கடவுளே, இந்த தாட்டியை அவன் தோத்துடணும் ப்ளீஸ். நல்லா தானே ஆடுவேன். என்னாச்சு? அவன் 3 பாயிண்ட் எடுக்கிறான். நான் 0லே இருக்கிறேன். வெடிக்கணும். என்னால் முடியும். அடிச்சு காலி பண்ணுமே. அவன் ஸ்டக்காகி தான் நிற்கிறான். ஐயோ, போயிட்டானே. காலி பண்ணும். அப்பா, கீழே விட்டான், செத்துட்டான். நம்ம 1 பாயிண்ட். அவன் 3 பாயிண்ட் வந்துட்டான் காய்ஸ். நம்ம 1 பாயிண்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துவோம். அவன் 3 பாயிண்ட், நான் 1 பாயிண்டில் இருக்கேன். அவன் 3 பாயிண்ட்டு. கடவுளே, இந்த தாட்டி ஜெயிச்சிடணும் ப்ளீஸ். ஸோ காய்ஸ், ஸோ இப்போ நம்ம போகலாம். என்ன மாதிரி நம்மளே இது பண்ணுறான் பார்த்தீங்களா? எப்படி ஓடுறான் காய்ஸ்? இதெல்லாம் ரொம்ப ஓவர் காய்ஸ். ரொம்ப ஓவராக பண்ணுறான். இல்லை, எங்களே மிஞ்சிட்டான். பண்ணுறான்.
இருக்கு. எங்கே இருக்காங்க? இன்னைக்கு அவனை தோக்கடிக்காமல் விட மாட்டேன். கடவுளே, இந்த தாட்டி ஜெயிச்சிடணும். மந்திரம் போட்டு தள்ளணும். கடவுளே, காசு இல்லை. அப்போ நான் தான் மொக்க பிளேயரா? 1 பாயிண்ட் மட்டும்தான் எடுத்துருக்கேன். 5 பாயிண்ட்டு வந்துடும். சரி, இது தெரிஞ்ச அவன் சூப்பராக ஆடுறான்பா. எனக்குலாம் நல்லா தான் ஆட தெரியும். ஆனால் என்ன கொஞ்சம் இது. ஸோ நம்ம சும்மா ஷார்ட்ஸ் தான் போடுறோம். ஸோ வீடியோஸாக போடணும்ல, அதனால் கேம்ஸ் ரோப்ளாக்ஸில் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நான் நினச்சேன் ஃப்ரீ ஃபயரில் ஏதாவது வீடியோ போடலாமான்ட்டு. எனக்கு ஆக்சுவலி ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியாது. ஒரு சாட்டர்டே தான் நான் வீடியோ போடலான்னு இருந்தேன். எனக்கு தெரியாதா வேறு, என் அண்ணன் தான் எனக்கு ஸோ கால் வந்துடுச்சு. சாரி. இந்த தாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் என் அண்ணன் சொல்லி கொடுத்தான் எனக்கு ஃப்ரீ ஃபயர் எப்படி விளையாடணுன்ட்டு. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு தான் இன்றைக்கி நானே தனியாக ரூமில் உட்காந்து விளையாடிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ வாங்க, அவனை எனக்கு அவுட் ஆக்காமல் விட முடியாது. இவன் யார்? ஓ, வேற ஆளா? போட்டு தள்ளு. ஸோ காய்ஸ், ஐயோ எங்கேயோ தலகா மாதிரி குச்சி போகிறாங்க. நம்மளால ஸ்பீடாக ஓட முடியாது. அவன் மட்டும் ஸ்பீடாக ஓடுறான். என்னவோ 2 பேர் தானா? ஓகே. இன்னைக்கு அவனை தோக்கடிக்காமல் விடக்கூடாது கைஸ். எங்கடா இவன் பேய் மாரி நுழைஞ்சு போகிறான். என்ன இருக்கு பிடிச்சவன் செத்தப்பையில விழுந்து மகரையும் விழுந்து போகணும். ஐயா நம்ம 1 பாயிண்ட். ஐயா 1 பாயிண்ட். போன தாட்டியாவது 1 பாயிண்ட் தான் எடுத்தான். இது 5 பாயிண்ட் எடுத்தான். இந்த தாட்டி என்னன்னு தெரியல, அவன் 0 பாயிண்டில் இருக்கிறான். என்னடா இன்னும் ஒரே இதில் போட்டு தள்ளிட்டான். இன்னும் ஒன்றுமே புரியல கைஸ் எனக்கு. இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஒரு தாட்டி நான் தோக்கடிச்சிட்டு ஓகே, திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. உடனே வெளியே பார்க்குறேன். உடனே இது ஹெட்ஷாட் வச்சிட்டாங்க. எங்கே அவன் போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். டேய் என்னடா என்ன அடிக்கிற? அச்சி முச்சி பாக்கெட்டில் போட்டுருவேன். டேய் எங்கடா ஓடுற? டேய் என்ன நம்மக்கிட்டே தில்லாங்கடி வேலைலாம் பண்ணுறாங்க. எங்கே போட்டு தள்ளாமல் விட மாட்டேன். நம்மக்கிட்டே வேலையை ஆட்டுறேன். டேய் யாரா இவன் சாமி? 1 பாயிண்ட்ல தான் இருக்கிறேன் நான். அவன் 2 பாயிண்ட் எடுத்தான். கைஸ் முடியல கைஸ். ஆமாம், நான் இதுக்கு கெஞ்சணும். நம்மளும் நானும் சாதிச்சு காமிப்போம். நானும் ஒரு சாம்பியன் தான். எனக்கு இப்போதாங்க போச்சு. நானே இப்போ தான் விளையாட புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் 2 பாயிண்ட் எடுத்துருங்க. சாவு எடுத்துட்டான். நானும் 2 பாயிண்ட், அவ்வளோ 2 பாயிண்ட்டு. வேறு எதுன்னு மாற்றலாமா?
இந்த கண் வச்சுக்கோ. ஸோ வந்து எங்கே இருக்கான்? மாட்டிக்கினா குட்டி பையா மாட்டிக்கினா. செத்துட்டான். சாவல். நான் 3 பாயிண்ட். கடவுள் நம்ம கூட இருக்காரு கைஸ். கடவுள் நம்ம கூட இருக்காரு. எங்க அந்த நாய் எங்கே போயிட்டான்? அடிச்சு தோக்கடிக்காம விட மாட்டாங்க. வந்து போட்டதில்ல இவங்க செத்துட்டாங்க. இல்லை ஏய் யாரில் இவன் 4 பாயிண்டால எடுத்துட்டான். 3 பாயிண்டில் எடுத்துட்டான். மாற்றி மாற்றி வளர்றேன் நான். இப்போ நானும் 3 பாயிண்ட், அவனும் 3 பாயிண்ட்டு. கடவுளே இதாயிடும், நான் இதாயிடும். கடவுளே நான் இதாயிடும். கடவுள் நம்ம கூட இருப்பார். ஸோ வந்து இப்போ போட்டு தள்ளணுமே. மொக்க பிளேயராக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓடுறாங்க. அங்கே போயிட்டானா? இது வாரண்டி பின்னாடியே வருவேண்டி. வா கிட்ட வா கிட்ட வா. பயந்தாங்கோலி ஓடுறான். எங்கே செத்து நாங்கள்லாம் ஸ்னைப்பர் பிளேயர் கைஸ். இப்போ பார்த்தீங்களா போன மேட்ச்சில் நான் வந்து 1 பாயிண்டில் தான் இருந்தேன். அவன் 5 பாயிண்ட் எடுத்தான். இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் 5 பாயிண்ட்டே போயிடுவேன்னு நினைக்கிறேன். இவனும் 4 வந்துட்டானா? கவலைப்படக்கூடாது. நாங்கள் ஸ்னைப்பர் பிளேயர். வேற கன் மாற்றிட்டு வச்சுக்கோ. ஓகே போயிட்டு இது அங்கே இருக்கான் கைஸ். கீழே போயிட்டானே. என்ன எங்கே போயிட்டான்? அதோ அங்கே இருக்கான். குதிக்கிறான். போட்டு தள்ளணுமே. போட்டு தாக்கு. ஐயோ வெடிக்கு தப்பிச்சு போடுறானே. டேய் நான் கொல்லலை. என் பேர் ஜோஷ்னா இல்லைடா. இந்த மேட்ச்சில் தோக்கடிக்கல. என் பேர் ஜோஷ்னா இல்லை. ஏழை உனக்கு மனசலாயோ. நானா வின்னே. பரவாயில்ல கடவுள் நம்ம கூட இருக்காரு. நான் சொன்னேன்ல. ஸோ இந்த வாட்டி ரேங்க்டு போகலாம் கைஸ். இதெல்லாம் சொல்ல முடியாது. ஐயோ என்ன வின்னா வேணா என்னன்னு தெரியல. கவலைப்படக்கூடாது. நான் வின்னாய் காட்டுறேன். கடவுளே கதாட்டி காவல்காய். ஓ ப்ளீஸ் ப்ளீஸ். ஹெலிகாப்டர் ஒரு ஏரோப்ளைன். ஓகே
மேலே பார்ப்போம். மேலே பாருங்களேன் 1 செகண்டு. அது உள்ளே போனால் என்ன சொர்க்கத்துக்கு போடுவோமா? சரி. ஆஹா, இந்த இது எப்படி விளையாட போகிறோம்னு இதெல்லாம் எடுத்துடலாம். காசு பண்ணு திட்டு மணி என்னதான் வீட்டுக்குள்ளே போவோம். ஏதாவது வீட்டுக்குள்ளே கிடைச்சதுன்னா ஆட்டை போட்டுருவோம். சரி வாங்க, நம்ம இந்த மேட்ச்சில் வின் ஆகிறது தான் முக்கியம். போகலாமா? எல்லாத்துக்கும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். எப்போதான் முடி வளரணும்னு தெரில. நான் ஆயிப்பறேண்ணா. ஸோ வந்து ஐயா கன்று எடுத்துக்கலாம். கன்று எடுக்க முடியல. எடுத்துக்கிட்டாச்சு. எதுவுமே எடுக்க முடியல காய்ஸ். எடுத்துக்கிட்டாச்சு. இதெல்லாம் காசு போடு. காசெல்லாம் எடு. அதான் நான் சொன்னல, காசு பணம் துட்டு மணி. காசு பணம் துட்டு மணி. போலாம். ஐயோ சொருக்கு என்ன பண்ணணும்? ஒருத்த மாட்டேங்க. யாரோ ஒருத்த சொல்கிறோம். இங்கே இருந்து போனோம்ப க்ரீன் பச்சாக்கல்லே செடி இருக்குது. படிக்கலாம். சூடு பட்டு செத்துட்டாங்க கைஸ். அங்கேருந்து யாரு பையன் அங்கேருந்து ஒழுங்கி நம்ம கூட ஆட்டம் ஆடுறேன். ஸோ அவனையும் போட்டு தாக்கிடலாமா? காசாச்சு. மொத்த பேராஷூட்டில் வராங்க. இன்னும் நிறைய பேர் வராங்க. சமயத்தில் வராங்களோ? நல்லா. சரி, நான் பாட்டு தொலைங்களான்னு பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கேம் ஆடுவோம் ஃபஸ்ட்டு. பாடுறது என்ன போட்டு தள்ளுனது? என்ன போட்டு தாக்கணும்னு நான் உணவே மாட்டேன். அவனை தேடுறதுக்குள்ள வெடிஞ்சிடும். பார்த்தீங்களா? Free Fire India is இதாங்க நம்ம ஓல்டு பீக்கர். புதுசுல கொஞ்சம் பார்த்தீங்களா, நம்ம ஏரோப்ளைன் வந்து துபாய் போகிறோம். நம்ம கீழே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா இந்த ஸ்கேட்டிங் போர்டு என்னன்னு தெரியல. இந்த ஃபயர் போர்டில் நம்ம துபாய் போய்க்கலாம். துபாய் மெயின் ரோடு. ஸோ வெளிநாடு இதெல்லாம் வெளிநாடு. நம்மளை சுடுறதுக்காகவே இருப்பானுங்க. இவங்கெல்லாம்
இவனுங்களெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து துபாய் மெயின் ரோட் போயிடலாம். ஏய் பாடுறா இவன் தெரியல சாப்பிட்டாங்க. சரி திருப்பி நம்ம ஃப்ளைட் போர்டில் வெளிநாட்டுக்கு போயிடலாம். நம்ம சாப்பிட்டு நம்ம துபாய் மெயின் ரோட் போயிடலாம். நானே ஏதோ வளர்றேன் ஈகில் வரும். சரி எல்லாத்துக்கும் இதெல்லாம் எடுத்துக்கும் பெரிய குச்சி வந்து பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு 10 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ்னாலே அம்மாக்கிட்ட அடம்பிடிச்சி வாங்குவேன். ஆனால் உள்ளே பார்த்தா எதுவுமே இருக்காதுங்க. வெறும் ஒரு ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டர் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், குட்டியாக ஸ்கூட்டர் பொம்மை மாதிரி. அப்புறம் வந்து ஒரு வாட்சு ஸ்டிக், இந்த டேட்டூ மாதிரி இருக்கும், வாட்ச் டேட்டூ மாதிரி இந்த டேட்டூஸ்லாம் உள்ள. அதுதான் கைஸ், அதுதான் இருக்கும் அந்த 10 ரூபாய் கிஃப்ட் பாக்ஸ். சில கிஃப்ட் பாக்ஸ் நான் வாங்குவேன், இப்படி தட்டி பார்ப்பேன், எந்த சவுண்டும் வராது. ஆனால் பிரித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வெறும் அட்டை தான் இருக்கும் கைஸ். ஆனால் இந்த வாட்டி ஒரு கிஃப்ட் பாக்ஸில் எனக்கு பெருசாக இருக்குது. மேலே போகலாம், மாலை வாங்கிப்பாங்க. ஐயா இருக்கு இவனை. ஸோ இன்னும் வந்து நமக்கு வந்து புது ஒரு கைஸ் இனிமேல்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு புது வீடியோ வரும். இந்த பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஒரு வீடியோ வரும். ஃப்ரீ ஃபயரில் கிடையாது, ஒரு வேறு மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு வீடியோ வரும். அக்கா தங்கச்சி மாதிரி பாசமான இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். அம்மா வந்து தங்கச்சியை டெய்லி திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வரும். சில டைம்ஸ் வந்து அக்கா வந்து தங்கச்சி திட்டுற மாதிரியும் வரும். எபிசோடு 1, 2 அந்த மாதிரி வரும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. லைக் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். ஸோ இவனுங்களும் நிறைய பேர் வந்துட்டு நமக்கு வேறு லைட்டாக குறைஞ்சி. ஐயோ போட்டாங்க கைஸ். இவன் தானே இந்த ஒயிட் டிஷர்ட் தானே. ஒயிட் டிஷர்ட் என்ன பண்ணுறேன், சிக்கன் ஆட்டுக்குட்டி ஒயிட் கலரில் இருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கான், இதில் தான் இருப்பான். அப்படி இல்லைன்னா தெரியல. இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். கைஸ் இன்னைக்கு வந்து சண்டே இல்லை, அதனால வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஷார்ப்பாக வந்து இப்போ நான் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த சொன்னல ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு வீடியோ எபிசோடு 1 and 2 வரும். நல்லா அது வந்து இன்னைக்கு தான் வரும் அந்த வீடியோ. ஸோ எல்லோரும் பார்த்துங்க. அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தவங்க லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்காங்க. ஐயோ ஸோ மேட்ச் மட்டும் நான் அடிக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஸோ ரொம்ப
இது போர் அடிக்குது எனக்கு இந்த கேமு. இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஆடிட்டு நான் கேம் முடிச்சுக்கலான் இருக்கேன். அவனை போட்டு தள்ள முடியும். ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டி மண்டைங்க, அந்த ஆட்டுக்குட்டி அவன் தானே ஆட்டுக்குட்டி. இவன் தானே நம்மளை போட்டு தக்குனேன். நான் அடிக்காம சின்ன இல்லை யார் யார் சுற்றி சுற்றி ஸோ இதுலேருந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் guys நான். ஸோ இருங்க. ஸோ இதில் வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் நான். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. Bye guys. Thank you for watching this video.